வெல்கம் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். நேற்றுக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 வந்து 24,000 ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு ரீசன். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் கண்ணா பின்னாடி ஏறிட்டு வருது. அட் த சேம் டைம் ட்ரம்ப் சும்மா இல்லாமல் யூஎஸ் ஃபார்மாவோட டேரிஃபை 200% ஏற்றுறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ஃபார்மா ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றியும், மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான கீ நியூஸஸ் பற்றியும், ஓவரால் மார்க்கெட் எங்கே போகுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக இருக்க போது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல டைமு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்த் கிரியேஷன், ஷேர் மார்க்கெட், பர்சனல் டெவலப்மெண்ட், க்ரோத்து, இந்த மாதிரியான ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக மாறிடுங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டிக்ளைன் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து 3 நாளாக மார்க்கெட் வந்து டவுன்லேயே இருக்குது. பாசிட்டிவாக எந்த ஒரு நியூஸுமே இல்லை. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 191 பாயிண்ட் டவுனு, சென்செக்ஸ் 715 பாயிண்ட் டவுனு, நிஃப்டி மிட் கேப் பொறுத்த வரைக்கும் 1.09% டவுனு. நேற்றுக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி மிட் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் இன்னைக்கான மார்க்கெட்டில் இன்னைக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப்பு 1.54% டவுன். ஓவரால் மார்க்கெட்டோட ஸ்டேஜ் எடுத்து பார்த்தா பீரிஷ் தான் சொல்லணும். இன்றைக்கான நாளில் நிறைய ஸ்டாக் வந்து கண்ணா பின்னான்னு கீழே விழுந்திருக்கு. குறிப்பாக எஃப்எம்சிஜி செக்டாரு அண்ட் ஆட்டோ செக்டாருக்கு மணி ரொட்டேட் ஆகிருக்கு. ப்ரிடாமினண்ட்டாக நம்ம வந்து இரும்பு கோட்டையாக நினைத்து கொண்டிருந்த பேங்க்கு, ரியல் எஸ்டேட், ஃபார்மா, ஏவியேஷன் எல்லாமே தர்ம அடி. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தினது ஆட்டோ, எஃப்எம்சிஜி, எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸு. ப்ரெஷராக இருந்தது பிரைவேட் பேங்க்கு, பப்ளிக் பேங்க்கு, ரியல் எஸ்டேட்டு, ஃபார்மா, ஏவியேஷன். இதனால தான் அசட் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறது. ஏதாவது ஒரு செக்மெண்ட் வந்து மரணடி விழுந்தாலும் அடுத்த செக்மெண்ட் அதை காப்பாற்றும் என்பது ரீசனால் மட்டுமே. ஸோ கீ நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ட்ரம்ப் வந்து 200% டேரிஃப் ஆன் ஜென்ரிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 1 நடைமுறை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டேரிஃப் ஃப்ரீ இருந்துச்சு ஜென்ரிக் மெடிசன்ஸ்க்கு 2 வருஷமாக. இதை ட்ரம்ப் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ 100% வந்து 3 இயர் டேரிஃபாக இருந்துச்சு, 200% அதுக்கப்புறமா மாறிடுச்சு. ஸோ 0, 100%, இப்போ 200. ஸோ இது எல்லாமே எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இந்தியா பொறுத்த வரைக்கும் 40% ஆஃப் யூஎஸ்க்கு ஜென்ரிக் மெடிசன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இது 9.7 பில்லியன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஎஸ்க்கு நம்ம இது வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணது 2025 டேட்டா படி. ஸோ பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா, லுபின், ஆரோபிந்தோ. ஸோ இது எல்லாமே இன்னைக்கான நாளில் ஹெவி செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ 2 இயர்ஸ் ஆஃப் ரன்வே வந்து திரும்பி வந்து நமக்கு வந்து கிழிந்து தொங்க விட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல பிளட் ஆன் த ஸ்ட்ரீட் நினச்சிட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். செல் ஆஃப் பண்ண வேண்டாம். அன்லஸ் ஆர் அன்டில் ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு இது கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு திரும்பி அதை இன்னொரு ஸ்டாக்குக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். பட் பேனிக் செல்லிங் பண்ண வேண்டாம். நல்ல மார்ஜினில் இருந்தால் மட்டுமே இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் ஏஷியா டென்ஷன் குறையிற மாதிரி இல்லை. ஸோ க்ரூட் ஆயில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து $90 கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்ரூட் ஆயிலுக்கு வந்து எந்த ஒரு குட் நியூஸும் தெரியவில்லை. பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் ப்ராஃபிட் மட்டும் 42% கிட்ட ஜம்ப் ஆயிருக்கு. ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட்டாக 2,982 கோடி கிட்ட மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரைஸ் ஹைக் மூலமாக ஆல்ரெடி கரன்சி வந்து இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ரிச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ருப்பி வந்து வீக்கன் ஆகுது, வெளிநாட்டிலேருந்து காசு வரதுனால அவங்களுக்கு இது கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பஜாஜ் ஆட்டோ நல்ல ஸ்டாக் தான். பட் ஒரு ஸ்டாக்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 11,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரோக்கரேஜஸ் வந்து இது 12,000 கிட்ட போகுங்கிறத டிக் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அவ்வளோ பெரிய கேஷ் கொடுத்து ரொட்டேட் பண்ணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட சஃபிஷியண்டாக கேஷ் இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கி வைங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸோட குவார்டர்லி சேல்ஸ் ரெக்கார்ட் 25% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருடம் 12.8 லேக் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இன்னைக்கான நாள் இந்த வருஷம் வந்து ஆஸ் ஆன் டேட்டுக்கு 16.3 லட்சம் யூனிட் வந்து விற்றுருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் 20.8% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜூன் வரைக்குமே கண்ணாப்பினான்னு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ திடீர்னு வெஸ்ட் ஏஷியாவில் திரும்பவும் டென்ஷன் போகிறதுனால ட்ராவல் டிமாண்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியலை. அதை பேஸ் பண்ணி தான் இதோட அப்கமிங் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ
ஸோ மெட்பிளஸ் பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் வந்து விழுந்திருக்கு, 22% இயர் ஆன் இயர் விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 33 கோடி கிட்ட நம்ம அது கணக்கெடுக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரிடாமினெண்ட்டாக அவங்க சொல்கிற ரீசன் என்னவா இருக்குன்னா எக்ஸ்பென்ஷன் காஸ்ட்டும் காம்படிஷனும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மெட்பிளஸில் தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு பெரிய ஒப்பீனியனும் இல்லை. JSW இன்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் Q1 எபிட்டா வந்து ஆல்மோஸ்ட் சறுக்கி விழுந்து 90 BPS வந்து போயிடுச்சு இயர் ஆன் இயருக்கு. ஸோ பின்னாடி இருக்கிறது ஹையர் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் ஸ்டாஃப் அண்ட் ஃபினான்ஸ் காஸ்ட்டுமே கண்ணா பின்னான்னு இருக்குன்ட்டு. இப்போ எல்லாருமே வந்து ஃபெட்டோட ரேட் கட்டிங் பற்றி தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஃபெட் ரேட் கட் பண்ண போகிறாங்களா இல்லை ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாங்கிறத டீப்பான எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. FIS வந்து வித்துட்டே இருக்காங்க, டிஎஸ் வந்து அதை வந்து அதாவது 21 ஜூலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் FIS வித்துட்டு டிஏஎஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு புது நியூஸாக என்ன நடந்திருக்குன்னா FIS கொஞ்சம் வாங்கியிருக்காங்க, டிஏஎஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வித்திருக்காங்க. 1650 கோடி கிட்ட FIS வாங்கியிருக்காங்க, 657 கோடி கிட்ட டிஏஎஸ் வித்துட்டாங்க. இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா டிஏஐ வந்து மார்க்கெட்டை முட்டு கொடுத்து காப்பாற்றுறதுக்காண்டி மட்டும்தான் காசு இறக்குறாங்களே தவிர க்ரோத்தை பேஸ் பண்ணி போகிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தெரியலை. இண்டோ MIM IPO வந்து நாளைக்கான நாளில் ஓப்பன் ஆகுது. லான்ச் டேட் வந்து 23 ஜூலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைமரி ரிஸ்க்கு என்ன மாதிரியான லிஸ்டிங் கெயின் கிடைக்குங்கிறத அப்கமிங் வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். ஸோ டாப் கெய்னர்ஸ் ஆஃப் டே பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ 4.61% அப்பு, நெஸ்லே இந்தியா அப்பு, ONGC அப்பு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்பு, பவர் கிரிட் அப்பு, NTPC அப்பு. ஸோ ஆல்ரெடி இந்த செக்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இண்டிகோ -3% டவுனு, லுபின் -2.5, ஆரபிண்டோ -2.16, சிப்லா -1.2, சன்ஃபார்மா -1, டாக்டர் ரெட்டி -1, SBI, ஆக்சிஸ் பேங்க்கு, கொட்டக் மஹிந்திரா பேங்க்கு எல்லாமே இன்னைக்கான நாளில் டவுனு. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஹெவி செல் ஆஃப் நாளைக்கு எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் ஹெவி செல் ஆஃப் நடந்து சில ஸ்டாக் ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்து என்ட்ராக வேண்டிய ஸ்டாக்குன்னு நான் சொல்கிறது பஜாஜ் ஆட்டோ. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. 12,900 போகுங்கிறது மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. FMCG பொறுத்த வரைக்கும் நெஸ்லே வந்து ஒரு டிஃபென்சிவ் பெட்டாக இருக்கும். பட் கரண்ட்டாக அந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. லார்ஜ் கேப் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் TVS மோட்டார் ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் கரண்ட்டாக இதோட வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் 2 வீலர் செக்மெண்ட் 3 வீலர் செக்மெண்ட்டு TVS வந்து ரூல் பண்ணுவாங்கங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் TVS மோட்டார். ஸோ கொஞ்சம் காஷியஸாக நம்ம அணுக வேண்டியது எல்லா ஃபார்மா ஸ்டாக்ஸுமே, ஏவியேஷன் ஸ்டாக்கும் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் SBI 900 கீழே வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ப்ராஃபிட் புக்கிங் தான் இப்போ ப்ரிடாமினெண்ட்டாக நடந்துட்டு இருக்கு. PSU பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆக்சஸ், கொட்டாக் அண்ட் PSU எல்லாமே புக் வேல்யூக்கு கீழே வருது அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். சில பேங்க்ஸுக்கு நம்ம ப்ரீமியம் கொடுக்கலாம். அது என்ன மாதிரியான பேங்க்ஸுங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் 14,422 ரூபாய் பெர் கிராம் போயிடுச்சு, 24 கேரட் கோல்டு. சில்வர் நேற்றுக்கான நாளில் 2,20,000 இருந்துச்சு, திரும்பி 2,40,000 கிட்ட போயிருச்சு. ஸோ இதனால தான் சொல்கிறேன், சில்வர் பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் கிட்ட வந்துச்சுன்னா தாராளமாக வாங்கி இதோட ஃப்ளோர் ப்ரைஸான 2,40,000 மறுபடியும் போயிடும். ஸோ அந்த டைமில் வித்துட்டு வெளியே வந்துருங்க. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் $94 போயிருச்சு. யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம ருப்பி வந்து 96.52 போயிருச்சு. கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு. ஆயில் இம்போர்ட் வந்து இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. போகிற போக்க பார்த்தா நமக்கு இது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. இப்போதைக்கு ஏவியேஷன் ஃபார்மா வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கான வீடியோ நான் டீட்டெயிலாக மேக் பண்ணி போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ